அது போன் மூலியமா ஒரு பொண்ணு லவ் பண்ணட்டுமான்னு சொன்னா என்கிட்ட. ஆனா இந்த 3 மாசத்துலயே ஸ்டேஷன்ல இறங்கும் போதே கை கொடுத்து கட்டி பிடிக்கிறானா, வா மச்சான்னு கூப்பிடுறானா. என் பையன் வகுத்துல இருக்குள்ளே 9 மாசத்துல பாம்பு கடிச்சு தவறிட்டாரு எங்க வீட்டுக்காரரு. கார்ல உட்காருங்கன்னு சொல்லி எங்க அம்மாவையும் என் தம்பியும் கூப்பிட்டாங்க. தம்பி குஷியில போய் கார்ல உக்காந்துக்கிட்டான். ஆனா எங்க அம்மா மட்டும் யோசிச்சாங்க, இஷ்டமா இருந்தா கூட இல்லைன்னா அவன் புள்ளி என் பையன் வெட்டினான், அவன் தகச்சி வெட்டுறது. அவன் தகச்சி தானே விட்டுட்டு வந்தான். நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம எப்படி அவனுக்கு கொலை பண்ணானுங்க. என் துடிக்க துடிக்க அவனுக்கு கொண்டானுங்களோ அதே மாதிரி அவனுலையும் கொல்லணும். அந்த பொண்ணு மருந்தே குடிக்கல, அந்த மருந்து குடிக்காதே அவன் அண்ணன் வர வச்சு என் புள்ளைய கொலை பண்ணிட்டு. எங்க அம்மா எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா நீ கல்யாணம் பண்ணு தாலி கட்டுன்னு தான் சொன்னாங்க. எங்க சேனலை பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சமீபத்தில் நெல்லை சாந்தி நகரில் இருக்கும் ஒரு வீட்டை போலீசார் சுத்தி வளைச்சிருந்தாங்க. மொட்டை மாடியில் இருக்கும் அந்த குடிசைக்குள் இருந்து விஜயகுமார் உடலை அவர்கள் கீழே இறக்கி கொண்டு வந்தாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பக்கத்தில் இருக்கும் முனிவாடை கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் அன்று காலை நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். அப்படி வந்த இடத்தில்தான் விஜயகுமார் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். எப்படி கொடூரமான எப்படி பண்ணிட்டானு தெரியுமா? அது என்னெல்லாம் அவனுக்கு கொலைக்காரனுக்கு கடினமான தண்டனை கொடுங்க, அவனுக்கு கடினமான தூக்கு தண்டனை கொடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க. இதுதான் எனக்கு வேணும், எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. அவனுக்கு எப்படி அம்மா துடியா துடிச்சு சாவடிச்சானு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வதை ரொம்ப ஈஸியா மாத்தி இருக்கு. குறிப்பாக ஓர் ஆணும் பெண்ணும் பெற்றோருக்கு தெரியாமல் தொடர்பு கொள்ள அவை உதவி செய்யுது. அப்படித்தான் கன்னியாகுமரியை சேர்ந்த ஜெசிகாவும் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த விஜயகுமாரும் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகி இருக்காங்க. சரியா சொன்னா 3 மாச பழக்கம்தான். விஜயகுமாரின் இன்ஸ்டாவை நாங்கள் பார்த்தபோது எல்லோருக்கும் சின்ன வயசுல ஒரு கனவு இருக்கும், நாம கட்டிக்க போற பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு தனுஷ் சொல்ற டயலாக்க பதிவிட்டிருந்தாரு. ஆனால் அவர் விரும்பிய பெண்ணை சந்திக்க சென்ற போதுதான் விஜயகுமார் படுகொலை செய்யப்பட்டார். இன்னொரு பக்கம் முனிவாடை கிராமத்தில் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா என ஏங்கிக் கொண்டிருந்த வசந்தாவுக்கு மகன் விஜயகுமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி இடியை விட மோசமானதாக இறங்கிவிட்டது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி. எனக்கு பதட்டமா இருக்குதா, என்னால பேச முடியல. விஜயகுமாரி என் பையன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாவம் தெரியுமா, அப்பாவை பார்க்காதவளை கஷ்டப்பட்டு காப்பாத்தி. விஜயகுமார் தனது தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அவருடைய அப்பா ஏழுமலை பாம்பு கடிச்சு செத்து போனாரு. அப்போ மகள் விஜயலட்சுமிக்கு 2 வயசுதான். என் பையன் வகுத்துல இருக்குள்ளே 9 மாசத்துல பாம்பு கடிச்சு தவறிட்டாரு எங்க வீட்டுக்காரரு. என் பொண்ணு 2 வயசு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு டிகிரி எல்லாம் முடிச்சு அவனை எப்படின்னா ஒரு பெரிய ஆளாக்கணும்னு எல்லாம் முடிச்சுட்டு அவன் வெளிநாட்டுக்கு கிளம்புனான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், ஆனா இங்கே இருடா, எங்களுக்கு கூட 1 ரூபா சம்பாதிச்சாலும் இங்கே இருப்பான்னு சொல்லி நிறுத்திட்டேன். இளம் விதவையாக கையில் ஒரு பெண் குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை என பரிதவித்த வசந்தாவை அரசாங்கம்தான் கை கொடுத்து தூக்கிச்சு. வசந்தா அங்கன்வாடியில் சமையல் வேலைக்கு சேர்ந்த பிறகு மகள் விஜயலட்சுமியையும் மகன் விஜயகுமாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. தாயோட எல்லா கஷ்டத்தையும் தெரிஞ்சு வளர்ந்த புள்ளதான் விஜயகுமார். அப்படி ஒரு தங்கமான பொறுப்பான பிள்ளையை இன்னைய சமூகத்தில் பார்க்க முடியாது. ஆனா இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாத வெறி பிடித்த மனிதர்களால் விஜயகுமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். என் தம்பி +2ல 968 மார்க் எடுத்தான். தம்பி அனாவசியமா ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டான். எங்க அம்மா கிட்ட அதிகமா காசு கூட கை நீட்டி வாங்க மாட்டான். பொறுப்பான பையன் அவன். காலேஜ் படிக்கும் போது கூட அவனோட செலவுக்கெல்லாம் அப்படியே அவனும் ஹோட்டல் கடைக்கு அங்க இங்கன்னு வேலைக்கு போய் அவனுக்கான திங்ஸ் எல்லாம் அவனே சம்பாதிச்சுதான் அவன் பாத்துக்கிட்டான். கொஞ்சம் படிச்சு முடிச்சுட்டு சென்னை அப்படி இப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்தான். எங்க ஊர் HM டீச்சர் மூலியமா அவன் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போனான். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசரா இருந்தான். அப்புறம் போய் நல்லா வேலை செஞ்ச பிறகு அவன் மேனேஜரா போட்டாங்க. ஓனரே அதிகமா பார்க்க மாட்டாரு. அவ்வளோ நம்பிக்கையா என் தம்பி தான் அந்த சிமெண்ட் ஃபேக்டரி அவன் ஒரு ஆள் கண்ட்ரோல்ல தான் அப்படி அவன் வேலை செஞ்சான். அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் மூலமா அறிமுகமாச்சு. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, இந்த மாதிரின்னு
எந்த ஒரு பொண்ணு பார்த்தாலுமே இந்த பொண்ணு சைட் அடிதான் என்னன்றது எல்லாமே என் தம்பி வந்து எங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லுவான். ஏன்னா எங்க அம்மா அப்பா லவ் மேரேஜ் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் ஏரியா தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். தம்பி நானும் அந்த காதல் விவகாரத்துலயும் நான் போக கிடையாது. எங்க அம்மா அவங்களோட அண்ணன் மகனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு பண்ணி வச்ச இடத்துலயும் அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நான் வந்து எங்க வீட்டோட இருந்தேன். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் தம்பி தான் துணையா இருந்தான். சரி நம்ம சொந்தத்துல கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அந்த பொண்ணு தான் ஒப்பு கொடுக்குது, அந்த பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எங்கள்கிட்ட சொன்னான். எங்க அம்மா வந்து காதலுக்கு எதிர்ப்போ உனக்கு என்ன ஜாதியோ மதமோ எதுவுமே பார்க்கல, உனக்கு பிடிச்சிருக்கா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு பணம் காசு பெருசு இல்ல, நான் தான் வாழ்க்கையை வாழல, அக்கா வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணி நீயாவது நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும், உன்னோட விருப்பம் தான், உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு தான் உனக்கு கல்யாணம், நாங்க வற்புறுத்தலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜயகுமார் காதலித்த ஜெசிகா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். பொறியியல் படித்துவிட்டு நாகர்கோவிலில் வேலை செய்து வந்தார். அதே போல பொறியியல் படித்துவிட்டு தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள சிமெண்ட் நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்து வந்த விஜயகுமாரை அவர் மனதார விரும்பினார். சில பெண்களைப் போல அவர் மோசமான ஆணை காதலிக்கவில்லை, நல்ல ஆண்மகனையே தேர்வு செய்திருந்தார். ஆனால் விஜயகுமாரை ஜெசிகாவின் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இன்றைக்கும் இல்லை என்பதை ஜெசிகாவின் வீடும் உறுதி செய்தது. விஷயம் எப்படி அவங்க வீட்டுக்கு தெரியும் தெரியல. அந்த பொண்ணு கிளம்பி ஆத்தூருக்கு வந்திருக்கு. அவங்க அண்ணன் போன் பண்ணி என் தங்கச்சியை காணா, நீ தான் கூட்டுட்டு போயிட்டியா, காணான்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல நான் கூட்டுட்டு வரல, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன், அப்படி என்னை தேடி வந்துருச்சுன்னா நான் உங்கள்கிட்ட உங்க பொண்ணை நான் ஒப்படைச்சிடுறேன், நான் அப்படிலாம் எதுவும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் சொன்னான். ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லயே அந்த பொண்ணை போலீஸ் வந்து புடிச்சிட்டு போய் மகளிர் மன்ற காவல் நிலையத்துல அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டாங்க போலீஸாரு. என் தம்பியை தனியா அனுப்பாம எங்க அம்மா கூட போனாங்க. கூட போன பிறகு என் தம்பி அவங்க அண்ணனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பாப்பா வந்திருக்கு, எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்களும் கிளம்பி இங்க வாங்கன்னு சொல்லி அவங்க தம்பிக்கும் என் தம்பி சொன்னாப்ல. அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி இப்படியே கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லி சொன்னுச்சு. என் தம்பி கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டான். வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும், வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு எனக்கு நான் கல்யாணம் பண்ணல. அந்த பொண்ணு இல்ல நீ எனக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு வாண்டடா அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதன் பிறகு அவங்க அண்ணன் சொன்னாப்ல, 3 மாசம் டைம் வேணும், நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வேணா எங்க அம்மா கிட்ட கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட பேசுங்கன்னு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி எங்க அம்மா விஜயகுமாரோட அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா போன்ல பேசினாங்க. நீங்க வந்து கல்யாணமே பண்ணி வச்சாலும் அவனுங்கெல்லாம் கொலகார பசங்கம்மா, நீங்க நல்லவங்களா தெரியுறீங்க, 3 குழந்தையே பிறந்தாலும் அவனுக்கு வெட்டிடுவானுவ, உன் பிள்ளைய நீ புடிச்சிக்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அப்பதான் எங்க அம்மாவே பயந்தாங்க. ஒரு பெத்த தாய் எப்படி ஒரு பிள்ளைய சொல்ல முடியும்? எங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா நீ கல்யாணம் பண்ணு, தாலி கட்டுன்னு தான் சொன்னாங்க. எல்லாம் ப்ரூஃபும் எழுதி வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு உங்க பொண்ணை நான் உங்களோட ஒப்படைச்சிட்டேன்னு என் தம்பியும் கையெழுத்து போட்டுட்டு சொல்லி பேசி அங்க முடிச்சுட்டு இருந்தாப்ல. அப்ப கூட ஸ்டேஷன்ல சொல்லிருக்கான், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பாடுறேன்னு என் தம்பி பேசிதான் அனுப்பினான். உங்க விருப்பம் இருந்தா உங்க பொண்ணை கொடுங்க, உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க விருப்பம் இல்லைன்னா உங்க பொண்ணு எனக்கு வேணாம் அப்படின்னு என் தம்பி சொன்னான் அந்த வார்த்தை. அப்படி சொன்னவன கூப்பிட்டு வச்சு வெட்டியிருக்கானுங்க அவனுங்க. கார்ல உட்காருங்க, உங்க வீடு வாடகை வீடா சொந்த வீடா நான் பாக்கணும், கார்ல உட்காருங்கன்னு சொல்லி எங்க அம்மாவையும் என் தம்பியும் கூப்பிட்டாங்க. ஆனா என் தம்பி குஷியில போய் கார்ல உக்காந்துக்கிட்டான். ஆனா எங்க அம்மா மட்டும் யோசிச்சாங்க, இவனு 3 பேர் தடிமாட்டாட்டம் இருக்கானுங்க, நம்ம 2 பேர் போற வழியில போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சூதானமா சுதாரிச்சு, இல்லைன்னா எங்க அம்மாவையும் என் தம்பி அன்னைக்கே வெட்டுறது, நம்ம அவனுக்கு கூட போக கூடாது, ஸ்டேஷன்ல இருந்து நேரா வீட்டுக்கு போக வேணாம், நீங்க உங்க பொண்ணை நீங்க கூட்டு போங்க, நான் என் பிள்ளைய நான் கூட்டு நாங்க பஸ்ல போய்க்கிறோம். நாங்க ஜெசிகாவின் அம்மா தனது குடும்பத்தை பற்றி வசந்தாவிடம் சொன்னது அவரை உறுத்தி கொண்டே இருந்தது. தனது மகனை மிருகங்களிடம் இருந்து எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என துடித்தார். ஆனால் அவரது துடிப்பெல்லாம் ஜெசிகாவின் அண்ணன் போட்ட திட்டத்திற்கு முன்பு வீணாகிவிட்டது. ஜெசிகாவின் அண்ணன் புஷ்பராஜ் சிம்சன் தங்கை என்றைக்கு விஜயகுமாரை தேடி வீட்டை விட்டு வெளியேறினாரோ அன்றே விஜயகுமாரை போட்டு தள்ளும் முடிவுக்கு வந்துவிட்டார். அதனால்தான் விஜயகுமாரை அவர் மச்சான் என உறவு கொண்டாடினார். உறவாடி கெடுப்பது அவருக்கு கைவந்த கலை. அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல இருந்து சொல்லி கூட்டு போனதுனால நம்ம இதுக்கப்புறம் அவ்வளவோ பேசக்கூடாது, அந்த பொண்ணுல ஆசை பாசை அதிகமா வளர்க்க கூடாது, அப்படி என்னன்னா என்ன சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தான். ஏன்னா இப்ப பிரிச்சு கூட்டு போனதுனால அதுக்கு இன்னும் ஆசை பாசை அதிகமாகும், ஒரு லிமிட்டாவே பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு தான் இருந்தான். ஆனாலும் இவங்க அண்ணங்காரன் வந்து என்ன மச்சான் பண்ற, சும்மா இருக்கும் போதே போன் பண்ணி பகல்ல ஒரு நாளைக்கு 4-5 தடவை போன் எல்லாம் பண்ணி என்ன மச்சான் பண்ற, சாப்பிட்டியா மச்சான்
மச்சான் மச்சான் பேசி என் பாப்பாவுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, என் தங்கச்சிக்கு உடனே கட்டி வைக்கிறேன் அப்படின்னு என் தம்பி கொலை பண்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே மாமா மச்சானே ஃபோன் பண்ணி இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு 10-15 நாள் கழிச்ச பிறகு அந்த பொண்ணு வீட்டை கூட்டு போய் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால குட் நைட் அந்த பொண்ணு குடிச்சிருச்சான். அந்த பொண்ணு நல்லா பேசிச்சு. என் தம்பி திங்கக்கிழமை சாவறானா, 2ஆம் தேதி திங்கக்கிழமை சாவறானா, ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி அந்த பொண்ணு எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி நைட்டு ஒரு 7:30 மணி 7 மணிக்கு பேசுது. அந்த பொண்ணு நல்லா பேசுது. அப்பயும் என் தம்பி வந்து நீ வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டாங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ உன் தனியா அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நீ இப்ப போக வேணாம், எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுன்னு சொல்லி சொன்னாங்க. விஜயகுமாரை கொலை செய்வதற்காகவே பாளையங்கோட்டை அருகே உள்ள சாந்தி நகரில் ஒரு வீட்டின் மொட்டை மாடியில் குடிசையை வாடகைக்கு எடுத்திருக்கின்றனர். அதாவது நெல்லையில் தங்கி அரசு தேர்வுக்கு தயாராவதாக வீட்டு ஓனரிடம் சொல்லியிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து விஜயகுமாரிடம் எனது தங்கை உன்னை நினைத்து விஷம் குடித்து விட்டாள் என்றும் அவளுக்கு உன்னால் தான் அறிவுரை கூற முடியும் எனவும் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த அப்பாவியும் இப்படிலாம் பண்றது தப்பு, உடனே வருகிறேன் என சொல்லி திருநெல்வேலி வந்து விட்டார். ஆனால் அந்த குடிசை வீட்டில் விஜயகுமாரை கொல்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. உன்னதான் கட்டிக்கிறேன்னு சொல்லுது, நாங்க அதோட விருப்பத்துக்கு எதிர்மாறா எங்களால எதுவும் செய்ய முடியல, உனக்கே நான் என் தங்கச்சியை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா க்ளோஸா பேசி, நீ உன்னை நினைச்சிட்டு என் தங்கச்சி சாப்பிட மாட்டேங்குது, நீ வந்து சண்டை போடு, நீ வந்து புத்திமதி சொல்லி விட்டுட்டு நீ போ, கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் தம்பி எங்க அம்மா எக்காரணத்தை கொண்டு நீ அங்க போகக்கூடாதுன்னு சொன்னதுனால என் தம்பி எங்க அம்மா கிட்ட சொல்லல, அங்க திருநெல்வேலிக்கு போறன்றத சொல்லல. கூட இருக்கிற பையனை கூட்டுக்கிட்டு அங்க ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தனியா போவாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட அதனால ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு இவன் டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறி போயிருக்கான். போன உடனே காலையிலே போட்டு தள்ளியிருக்கானுங்க அவனுங்க. காலையிலே இங்க இருந்து ஸ்டேஷன்ல இறங்கும் போதே கை கொடுத்து கட்டி பிடிக்கிறானா, வா மச்சான்னு கூப்பிடுறானா, வா இவனும் வரமாமான்றானா. மாமா மச்சானே 2 பேரும் பேசியிருக்காங்க. தங்கச்சி மருந்து குடிச்சிச்சு வந்து பாத்துட்டு போடான்னு சொல்லி என் தங்கச்சி நீயே கட்டிக்கின்னு சொல்லிட்டு வர வச்சு என் பிள்ளைய அவன் கூட இது பெரிசாலத்துல இருந்து ஒரு பையனை கூட இட்டுட்டே போயிருந்தான். அவனை கீழே டீ கொடுத்த உட்காரட்டு இவனை மட்டும் மேல வச்சுட்டு போயிட்டான். மேல கொண்டு போய் ஒரு தென்னுங்கூட்டு உள்ள டீ கொடுத்து பேசிக்கிட்டே பின்னாடி இன்னும் கயித்துல பின்னாடி வாட்டு வெட்டிட்டான். என் பையனை விட்டு எங்களுக்கு வேற வேதியே இல்லை. என் பையனுக்கு அவனுக்கு கொன்னவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க. இருக்கிற இளைஞருக்கு இது மாதிரி காதலிச்சது ஒரு குத்துமா, இஷ்டமா இருந்தா கூட இல்லைன்னா அவன் புள்ளி அவன் பையன் வெட்டினான், அவன் தங்கச்சி வெட்டுறது, அவன் தங்கச்சி தானே விட்டுட்டு வந்தான். ஆனா அந்த பொண்ணு வந்தது வந்து ஆத்தூருக்கு தான் வந்தா, ஸ்டேஷனுக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் வரல. இதுக்கெல்லாம் புள்ளைய படிச்சு எப்படிலாம் பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு கனவு கண்ட எல்லாமே மண்ணட மண்ண போயிடுச்சு. நான் படிக்க வச்சதுக்கு அர்த்தமே இல்லை. என் புருஷங்காரம் என் புள்ளைய வகுத்துல இருக்குள்ளே பாம்பு கடிச்சு இறந்து போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு புள்ளைய நல்லா படிக்க வச்சான். படிக்க வச்ச கட்சியில் ஒரு பொண்ணால என் புள்ள உயிரை கொடுத்துட்டாங்க சாமி. இதுக்கு நல்லா அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனையா கொடுங்க. அவனுக்கு நம்ம வச்சு கழுத்து அறுத்த கதை எங்களுக்கு தான். நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்டானுங்க, கழுத்தை அறுத்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அவனுக்கு சரியான தண்டனை வேணும், அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுக்கணும். என் தம்பிக்கான கொடுமை வேற யாருக்குமே நடக்க கூடாது. காதலிச்சது ஒரு பாவமா, காதலிச்சதுக்கு இப்படி ஒரு தண்டனையா சொல்லுங்க? நிக்க வச்சு நடு ரோட்லயே அவனெல்லாம் தூக்கு தண்டனை கொடுங்க. தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி தப்பு எல்லாம் நடக்காது. என் தம்பி எப்படியாப்பட்ட பிள்ளை தெரியுமா? என்னோட வாழ்க்கை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வந்துருச்சு. ஆனாலும் என் தம்பி என் பிள்ளைங்களை அவன் தான் ஸ்கூல் சேர்த்தான், அவன் தான் ஃபீஸ் கட்டினான், என் பிள்ளைங்களை அவன் தான் பாத்துக்கிட்டான். உனக்கு நான் இருக்கிறேங்க, நீ கவலைப்படாதக்கான்னு சொல்லி சொன்னான். எங்க அப்பா இடத்துல எனக்கு எங்க அப்பா இருந்திருந்தா என்னென்னலாம் செய்வாரோ அது அத்தனையும் என் தம்பி தான் எனக்கு செஞ்சான். இப்ப யார் செய்வா? எனக்கு என் தம்பி இல்ல. என் தம்பி கொடுத்துருவானுங்களா அவனுங்க? எதை வச்சு அவனுக்கு கொலை பண்ணானுங்க? நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம எப்படி அவனுக்கு கொலை பண்ணானுங்க? என் தம்பி எப்படியாப்பட்ட குழந்தை தெரியுமா, எப்படியாப்பட்ட பையன் தெரியுமா? அவனை மாதிரி கோடியில கூட தேடி போனா கூட கிடைக்காது. எங்க அம்மா அவ்வளவு ஒழுக்கமா வளர்த்தாங்க. துடிக்க அவனுக்கு கொன்னானுங்களோ அதே மாதிரி அவனுலையும் கொல்லணும். அவனை ஜெயில வச்சுக்கிட்டு அவனுக்கு சோறு போறதெல்லாம் வேஸ்ட், கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் அது. அவனுக்கு வெறி முட்டை கறி, வாரத்துல முட்டை கறி சோறு போறதெல்லாம் வேஸ்ட். விஜயகுமாரை கொலை செய்ததாக ஜெசிகாவின் அண்ணன் புஷ்பராஜ் சிம்சன், அவரது நண்பர் சிவா ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இங்கே தர்மம் என சொல்லப்படுவதெல்லாம் உண்மையில் தர்மமே இல்லை. அவை மனிதர்களை கொல்லும் பேராயுதம். இந்தியாவில் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அந்த மிருகம் குலப்பெருமை, சாதி பெருமை, கலாச்சார பெருமை, மத பெருமை பேசி பதுங்கி நிற்கிறது.
அந்த மிருகத்தின் குறி பெண்களும் அப்பாவிகளும் தான். அதனால்தான் ஜெசிகா ஊமையாக வீட்டிற்குள் அடைப்பட்டு போனார். விஜயகுமார் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு விட்டார்.